யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா, இந்த விளைச்சல் நிலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டுன்ற பேரில் விளைநிலங்கள் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக மாற்றி அது வீடுகள் கட்டி விற்கிறது ஒரு பக்கம், இல்லைன்னா வீட்டு மனைகளாக விற்கிறது. இந்த ஒரு பிரச்சனைகள். இன்றைக்கி 1 கிலோ அரிசி ரூ. 70 கிட்ட விற்கிது, ஒரு பொன்னி அரிசி. இல்லை பிபிடின்னு பார்த்தீங்கன்னா கூட ரூ. 60 கிட்ட வந்தது. இந்த மாதிரி இந்த விலைவாசி ஏறதுக்கு மெயின் காரணம் பொருளாதார ரீதியாக ஏற்றமாக இருக்கலாம். ஆனால் மெயின் காரணம் விளைச்சல் கம்மியானது தான் காரணம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நான் இருக்கிறது திண்டிவனம். இந்த திண்டிவனத்தை சுற்றி பார்த்திங்கன்னா பல ஏக்கர் அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிணறுலாம் இப்போல்லாம் ஜேசிபி வச்சு நோண்டுறது கூட ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு பிரம்மாண்டமான கிணறு, வற்றாத நீர். எந்த ஒரு வெயில் காலத்துலையும் வற்றாத கிணறு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டில் கூட நான் பிடிச்சி போட்டிருப்பேன். இந்த வற்றாத கிணறு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த மணல் கொட்டி அடைச்சிட்டு, அந்த கிணறு அடைச்சிட்டு அது மேலே அப்படியே மணலை சமப்படுத்தி ஃப்ளாட்டாக விற்கிறாங்க. அது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த வடநாட்டு திண்டிவனத்தில் ஏற்கனவே ஒரு சேர்மனாக இருந்த ஒரு ஈராச்சந்தன் சொல்லிட்டு அவரோட வாரிசுகள் பார்த்திங்கன்னா அந்த இடத்த வாங்கி ஃப்ளாட்டாக விற்கிறாங்க வடநாட்டு ஆளுங்க. அப்படி இல்லைன்னா தமிழ் ஆளுங்களும் சரி, அந்த மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு அந்த ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலராக இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அதிமுக டிமுக எப்பயுமே பார்த்திங்கன்னா திண்டிவனத்தில் அதிமுக டிமுக ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ராடு தனம் பண்ணி தான் எங்களை ஜெயிக்கிறது. இந்த ஊரை பொறுத்தவரையிலுமே இப்போ நான்லாம் விசில் சின்னத்துக்கு தான் போட்டேன். ஆனால் விசில் தான் வரும்னு நினச்சேன். ஆனால் இதில் நிறைய இந்த வயசானவங்க ஓட்டு ஃபுல்லாகவே முழுசமாக மாற்றப்பட்டிருக்குன்னு நான் சொல்லலாம். அதேமாரி ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி ஏரியாவில் பார்த்திங்கன்னா சின்னன்னு எதுன்னு தெரியல, அந்த யார் வேட்பாளர்ன்றது எதுவுமே தெரியல, நம்பர் மட்டும்தான் இருக்குது அந்த ஓட்டு மிஷினில். அதுமாரி எப்படி ட்ரிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதுமாரி யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு தெரியாமல் 3 நம்பருக்கு மட்டும் எல்லோரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த விசிகா சின்னத்துக்கு மட்டும் பானைக்கு மட்டும் போடுற மாதிரி ஒரு கம்யூனிட்டி பக்கம் அந்த மாதிரி பண்ணதை என்கிட்ட வந்திருக்கு. அந்த ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி கள்ள ஓட்டு போட்டு இந்த மாதிரி பணத்தை கொடுத்து ஜெயிச்சு இந்த மாதிரி இந்த திண்டிவனத்தை ஃபுல்லாகவே ஒரு மோசமான நகரமாக ஆக்குறாங்கன்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த விளைநிலங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பிளாட் போட்டு அற்புதமான விளைநிலங்கள். ஏன்னா கருத்து தெரிஞ்சு நாங்களாம் சின்ன வயசில் அது குளிக்கெல்லாம் போவோம். அந்த மிளகாய் கத்திரிக்காய்லாம் நல்லா விளையிற அதாவது கரிசல் மண் நிலம். அவ்வளோ அருமையான விளைச்சலுங்க. அந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய், இதில் மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்க்கும். விளைச்சல் நிலங்களாக, அதாவது நெல் பயிரை போடும்போது கூட அவ்வளோ அருமையான இருக்கும். நல்ல ஒரு பூமி. அந்த பூமி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளாட் போட்டு விற்றுட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் விற்றுட்டு தான் இருக்கான், அதுவும் அதிகமான விலைக்கு. அதேமாதிரி இங்கே சிப்காடுன்ற ஒரு நிறுவனம் இருக்குது திண்டிவனத்தில். பார்த்திங்கன்னா அது சந்தைமேடுன்ற ஒரு பகுதி பக்கம் பல ஏக்கர், இப்போ எனக்கு தெரிஞ்சவரை ஒரு 100 ஏக்கருக்கு மேலே வாங்கி இன்னும் வேறு வாங்கி போட்டு அது விளைநிலம் ஃபுல்லாகவே திண்டிவனத்தையே பாழ்படுத்துறதுக்காக இந்த கட்சிக்காரங்க கமிஷன் வாங்கிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருக்காங்க. இந்த விளைநிலங்களை வாங்கினது யாரதை பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட மருமகன் சபரீசன் தான் அது இன்சார்ஜ் சொல்கிறாங்க. அதாவது விளைநிலங்களை வாங்கி செப்பல் கம்பெனி எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு உண்டான நிலங்களை காலில் போகிற செருப்புக்கு ஒரு கம்பெனியாக திறந்துருக்காங்க. இந்த அநியாயத்தை கேட்க இந்த ஊரில் இருக்கிற கட்சிக்காரங்க யாருமே முன்னாடி கிடையாது. அவங்களுக்கு கமிஷன் கிடைச்சா போதும் என்ற தோரணையில் அவங்க எல்லாருமே கை கட்டிட்டு வாய முடிச்சுங்க. இதால் பிற்காலத்தில் அந்த ரப்பரோட வாசத்தில் செய்கிற மக்களும் ரொம்ப அவதிக்குள்ளாங்க. சுற்றி இருக்கிற கிராமங்கள் ஒரு 2-3 கிராமம் காலியாக பண்ணிட்டாங்க. அது அவங்கக்கிட்ட நிலத்தை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த வாங்கிக்கிட்டு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நபருக்கு நாங்கள் வேலை தரோம் அப்படி சொல்லிட்டு நிலத்துக்கு உண்டான பணத்தை, ஏதாவது 1/10 அடிமாட்டு விலைக்கு நிலத்துக்கு உண்டான காசு அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க குடும்பத்துலேருந்து வர்ற ஒரு நபருக்கு வேலையை கொடுத்து, அதாவது விவசாயத்தை விட்டுட்டு செருப்பு தைக்கவாங்க கம்பெனிக்கு அப்படி சொல்லிட்டு பேசி இந்த கிராமத்து மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த நிலங்களை அபகரித்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு செப்பல் கம்பெனி தான். இன்னும் கம்பெனி வந்துகிட்டே இருக்குது. அதாவது நிலங்களை அழிக்க, திண்டிவனத்தை சுற்றி நிலங்களை அதிகமாக அழிக்கிறாங்க. இது முதலமைச்சர் பார்வைக்கு கண்டிப்பாக போகணும். ஏன்னா திண்டிவனம் ஃபுல்லாகவே சுடுகாடாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்களை எல்லாமே இந்த ரசாயனம்ன்ற கோள்களில் இந்த பெரிய இந்த
இந்த அரசியல் பெருச்சாளிக்கு ஃபுல்லாகவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக எதையுமே பண்ணுவாங்க. நீங்கள் ஏன்னா ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட சரி, அது நடக்கவே நடக்காது. தெருவுக்குள்ளே எதனா பிரச்சனைன்னா கூட சரி, அதுவும் நடக்கவே நடக்காது. எங்கள் தெருவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த வார்டு கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கே 2 பேருமே தான் மாற்றி 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 நிற்பாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து மேலிடத்துல ஜெயலலிதா ஜெயிச்சா கருணாநிதி ஜெயிப்பார், கருணாநிதி ஜெயிச்சா ஜெயலலிதா ஜெயிப்பாங்க, அதே மாதிரி எப்படி இருந்துச்சோ அதே கான்செப்ட் தான் எங்களோட வார்டுலேயும் சரி. இந்த 2 பேருமே மாமா மச்சானுங்க. பார்த்தீங்கன்னா இந்த கட்சி இவன் டிஎம்கே ஜெயிக்கலன்னா இவன் விட்டு கொடுத்துருவான் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு, அதிமுக ஜெயிக்கலாம் டிஎம்கே ஜெயிக்கும். அந்தமாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே விட்டு கொடுத்து நீ ஒரு வருஷம் ஆளு, நான் ஒரு 5 வருஷம் ஆள்ற இந்த மாதிரி ஒரு மெத்தாடு இதுதான் இன்னும் நடக்கும். அதான் இந்த மாதிரி நடக்கும்போது இந்த தெருவுக்குள்ளே எதனா ஒரு பிரச்சனைன்னு நம்ம வந்து எங்கே போனாலும் யாரும் எடுத்துக்கவே மாட்டாங்க. இது ஒரு அவலம். சரி எப்படா இந்த திண்டிவனத்தில் எப்படியாவது புதிய மாற்றம் வரணும்னு நினச்சோம். ஆனால் அதையும் வந்து சூது வந்து அதிகமாக கவ்விடுச்சு. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. இதில் எவ்வளோ பேர் ஒரு சில ஆயிரம்னா, அதாவது இங்கே நிறைய வந்து சுற்றுப்பட்டு நிறைய கிராம மக்கள் தான் அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து ஈஸியாக வந்து ஓட்டை வாங்குறதும் இருக்குது, ஃபோர்ஜரியாக ஓட்டு போடுறதும் இருக்குது. கள்ள ஓட்டு போடுறதுக்குலாம் இதுக்கு தனியாக நிறைய ஒரு சிஸ்டமே வந்து உறங்குது. அதாவது ஒர்க் அவுட் ஆகுது அந்த மாதிரி. ஏன்னா இதில் நிறைய பிரெயின் வாஷ் விஷயம் இருக்குது. இன்னும் எவ்வளவோ டீப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா திண்டிவனத்தை பொறுத்தவரையிலும் நம்மளோட முதலமைச்சர் விஜய் வந்து தனி கவனம் எடுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திண்டிவனத்தில் விசில் சின்னம் ஜெயிக்கலன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா விசில் சின்னம் போட்டவங்க நிறைய பேர் இருக்கும். ஏதோ ஒரு பாமர மக்கள் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி தான் போட்டிருக்கும். இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்க வந்து போட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா திண்டிவனத்தை வந்து சுடுகாடாக மாற்றுறதுக்கான அரசியல்வாதிகள் தான் திண்டிவனத்தில் இருக்காங்க. இதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து முதல்வர்கள் வந்து திண்டிவனம் சுற்றி வந்து பார்வையிடணும். இல்லை என்றால் எதிர்காலத்தில் சன்னதிகளுக்கு வந்து ரொம்ப வந்து நோய் நொடியில் சிக்க வேண்டிய அபாயம் இருக்கும். அதேமாரி அந்த சிப்கார்டு, அதாவது ஸ்டாலினோட மருமகன் கம்பெனி சொல்கிறா இல்லைங்களா, பழைய ஏக்கர் மக்கள்கிட்ட வாங்கி செப்பல் கம்பெனி வச்சுருக்காங்க. அங்கே வந்து செய்கிற பிள்ளைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு அமர்த்தி எப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எடுத்து அதாவது ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. ஏன்னா நோய் இருக்கான்னு இது மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த ப்ளட்டை எடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன பிள்ளைகள், அது இல்லாமல் அங்கே வேலை செய்கிற பிள்ளைகளை தாக்கு பிடிக்க முடியல. அதிகமான ப்ரெஷர், அதிகமான ஒரு உந்துதல், வேலையாக கசக்கி பிடிக்கிறாருங்க. இந்த இளைஞர்களும் சரி நிறைய கசக்கி பிடிஞ்சு எடுக்கிறார்கள் இந்த சிப்கார்டுன்ற ஒரு நிறுவனம். இது வந்து அங்கே பார்வையிடணும். இந்த விளைநிலங்களை வந்து முடிஞ்சவரையிலும் வந்து மீட்டு எடுக்கணும். திண்டிவனம் சுற்றி எல்லாமே ஃப்ளாட்டு தான். அதேமாரி நானும் வந்து அதாவது பஸ்ஸு பயணத்திலே பார்த்துருக்கேன், இல்லை ட்ரெயின்லேயும் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல இதே தான். ரியல் எஸ்டேட்னா என்னங்க, அது கட்டாந்தரையாக இருக்கிற இடம், அதாவது அந்த மாதிரி இடங்களில் வந்து கொஞ்சம் சீர்திருத்தி வீடுங்களை வந்து போடலாம். ஆனால் விளைநிலங்களை வந்து எங்கே போட்டாலும் ஃபைன் போடணும். அதை வந்து தடுத்து நிறுத்தணும். உடனடியாக அந்த விளைநிலங்கள் எங்கே இருந்தாலும், தரிசு நிலமாக இருந்தாலும் சரி, அதாவது நஞ்சை புஞ்சைன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி நிலங்களை கூட சரிங்க. ஏன்னா வந்து மழை வந்தால் வானம் பார்த்த பூமியாக விளையிற மெயினாக வந்து கொள்ளு, உளுந்து, இந்த மணிலா, இது எல்லாமே வந்து வானம் பார்த்த பூமியாக வந்து விளையிறதுக்கும் இருக்குது. மழைக்காலங்களில் மட்டும் அது விளையிற மாதிரி இருக்குது. நீர் பாசனம் இல்லாமல் விளையிற பூமியும் இருக்குது. இது எல்லாமே வந்து விற்று அவங்கவுங்க அந்த பணத்தை கட்டுக்கட்டாக வச்சு எங்கே தான் போகுதுன்னு தெரியல, எங்கே தான் வைக்கிறாங்கன்னு தெரியல. நமக்கு சாப்பாட்டுக்கு தமிழ்நாடு பஞ்சம் ஏற்படாமல் இருக்கணும். இந்த விளைநிலங்களை வந்து கண்டிப்பாக வந்து காப்பாற்றணும். ஏன்னா நிறைய வந்து கமெண்டில் எல்லாமே வந்து நிறைய பேர் பேசுகிறவங்க எல்லாருக்குமே வந்து கமெண்ட்ஸ் தான் போட முடியுது. விளைநிலங்களை பற்றி பேசுங்க, யாருமே அதை பற்றி பேசவே மாட்டுறாங்க. அதனால் நானே வந்து இந்த வீடியோ ஒன்று போடணும்னு வந்து போட்டிருக்கேன். அதுமாதிரி வந்து இந்த விளைநிலங்கள் திண்டிவனத்தை சுற்றி இருக்கிற எல்லா விளைநிலங்களையும் கொஞ்சம் காப்பாற்றணும். அதே சப்போஸ் விற்றுருந்தாலும் அது வந்து அரசாக அதை எடுத்துக்கணும், இல்லை அது திரும்ப அந்த மக்கள்கிட்டே கொடுக்கணும், இல்லை அதை வாங்கினவங்க விவசாயத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நாடு வந்து நல்லாயிருக்கும், தமிழ்நாடு கொஞ்சம் செழுமையாக இருக்கும். ஏன்னா தெற்கு சைடில் மட்டும்தான் இப்போதைக்கு நெல் விளையுது, அதை நம்பி தான் வாழற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த திண்டிவனம் சென்னைக்கு தலைநகருக்கு அடுத்த 100 கிலோமீட்டர் தூரம் தான் திண்டிவனம். இங்கே இருக்கிற எல்லா விளைநிலங்கள் எல்லாமே ஃப்ளாட்டை போட்டு அந்த பணத்தை உருவாக்கி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த அவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கட்டுக்கட்டாக வச்சு ஒன்று எங்கேயாவது கொள்ளைய விடுவானுங்க, இல்லைன்னா வந்து
ரெய்டு வந்து கட்டுக்கட்டாக தூக்கிட்டு போவாங்க. எல்லாமே இந்த அரசியல்வாதிங்க பண்ணுற தப்பு தான். இன்றைக்கி திண்டிவனம் கொஞ்சம் சுடுகாடாக மாறிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா இந்த அரசியல்வாதிகளால தான். இன்றைக்கே ஒன்று பாருங்கள், இன்னும் இப்போது தாவக ஆட்சியில் 2 வாரத்துக்குள்ளே பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கடைகள்லாம் மூடப்படணும்னு இருக்குது. ஆனால் இன்னும் வந்து மூடப்படவே இல்லை. ஏன்னா இங்கே வந்து இந்த வன்னியர்கள் ஆட்சி ரொம்ப வந்து கொடூரமாக பண்ணுறதுனால வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் அங்கே தான் காலேஜ் பிள்ளைகளும் வந்து பஸ் ஏற வருவாங்க. அங்கே ஒரு இன்னொரு ஸ்கூல் இருக்குது, +2 வரும் படிக்கிற பசங்க பிள்ளைகளோட ஸ்கூலில், அங்கேயும் பசங்க பிள்ளைகள் வந்து ஏறுவாங்க. ஏன்னா நாங்கள் போகிற வழியில் அந்த பிள்ளைகள் மதியானம் லஞ்ச் டைமில் வந்து வெளியே உலாத்துறது கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்குது இப்போ ஸ்கூலில், வெளியில் விடாம. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்தமாதிரி வாங்கி எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வழியில் குடிச்சிட்டு அப்புறம் கிளாஸில் உட்கார பிள்ளைகளாக இருக்காங்க. அதனால் முக்கால்வாசி இப்போ வெளியில் விடுறதே இல்லை ஸ்கூலுங்களில். அந்த வந்து ஒரு ஒயின் ஷாப் இருக்குன்னா அது குடிமகன்கள் மறக்க முடியாத அவங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் ஊரை விட்டு ஒரு மக்கள் இல்லாத ஒரு இடமா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஒயின் ஷாப்பு இன்னி வரலும் மூடவே இல்லை, அது நல்லா தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்துல இயங்கிட்டே இருக்குது. கொஞ்சம் இது நம்ம வேறு டாபிக் பேசுகிறோம், விளைநிலங்களை பற்றி பேசுகிறோம். இப்போ டாஸ்மாக்கையும் பேசுகிறோம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ போகணும், அதனால் சேர்த்தே பேசிடுறோம் பாருங்கள். இந்த மக்கள் கொஞ்சம் எடை இருந்துச்சுன்னா அடிக்கடி குடிக்கிற குடிகாரங்க வந்து கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளோ தூரம் போகிறது பழமாறிங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு 2 பாட்டில் குடிக்கிறவங்க 1 பாட்டில் வச்சு குடிப்பாங்க. அவங்க உடல் நலத்துக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த டாஸ்மாக்கு கொஞ்சம் வந்து முதலமைச்சர் திண்டிவனத்தில் வந்து பார்வையிடணும், கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா மூட மாட்டாங்க. இங்கே இருக்கிற இப்போதைக்கு இந்த விசிக ஆட்சி இப்போ வந்து தொடங்கியிருக்கு. அவங்க அதிகாரம் தான் இருக்கும். ஏன்னா வன்னியர்கள் வந்து இங்கே ரொம்ப அராஜகம். திண்டிவனத்தை பொறுத்தவரை வன்னியர்கள் ஆட்டம் தான் பெரிய ஆட்டம். அது சிவி சண்முகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தொடர்ச்சியாக கரண்ட் ஆஃப் பண்ணாமல் இருந்துச்சு இந்த பக்கம் இந்த ஏரியாவில். இப்போ அடிக்கடி என்றைக்கு வந்து விஜய் ஜெயிச்சாரோ அன்னிலேருந்து அடிக்கடி நைட்டு பகலும் எப்போ ஆஃப் பண்ணுறான்னு தெரியுமா, ஆஃப் பண்ணி கரண்ட்டை பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து யார் போடுறாங்க, யார் நியூஸில் சொல்கிறாங்களா சொல்லலாம்னு தெரியல. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நடைமுறை. அதே மாதிரி இந்த விளைநிலங்களை காப்பாற்றி கொடுத்தால் போதும். திண்டிவனம் சுற்றி இருக்கிற விளைநிலங்களை காப்பாற்றி கொடுத்தால் போதும். அதை வாங்குறவங்க யார் வேணாலும் இப்போ எனக்கு வேணாம், என்னால் பயிரிட முடியல அப்படின்னு விற்கிறவங்க, அதை வாங்குறவங்க அதே பயிரிடுறத மாதிரி, அதாவது விளைச்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க வாங்கிக்கட்டும். இல்லைன்னா அரசே வாங்கிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பண்ணி விடணும். இதுதான் என்னோடய கோரிக்கை. இந்த விளைநிலங்களை கூடிய சீக்கிரம் காப்பாற்றணும் அப்படின்றது தான் என்னோடய கோரிக்கை. ஏன்னா எதிர்காலத்தில் இன்னும் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு, நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பொன்னி அரிசி 7 ரூபா 7,000 ரூபா தான் இருந்துச்சு. மிஞ்சி ஒரு 5 ரூபாலேருந்து ஏறிச்சு வச்சுங்களேன். இப்போ வந்து எத்தனையோ மடங்கு, சொல்ல முடியாத அளவுக்கு மடங்கு இருக்குது அரிசி வந்து. அது இல்லைன்னா நமக்கு வந்து வாழ்வாதாரம் ஒன்றுமே கிடையாது. அந்த விளைநிலங்களில் எவ்வளோ இப்போ இன்றைக்கி காய்கறி எல்லாமே ரேட்டு ஏறுறது. இன்றைக்கி வந்து வேர்க்கடலை, அதாவது மணிலா, இன்றைக்கி அது எண்ணெயும் வாங்க முடியல அவ்வளோ சீக்கிரத்தில். அந்த ஒரு கிலோ மணிலாவே வந்து பார்த்திங்கன்னா 200 நினைக்கிறேன். 200 இருக்குது கடை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். நம்ம வந்து ஹோல்சேலில் வாங்க போனால் வந்து 120 ஒரு கிலோ. அதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அந்த மணிலா எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அதாவது வானம் பார்த்த பூமியை விதைக்கிறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நல்ல தாராளமாக வந்து நமக்கு மணிலா கிடச்சிது. இப்போ வந்து அந்த தரிசு நிலம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டாக ஆக்கிறதால அந்த மணிலா விளையிற, வேர்க்கடலை விளையிற பூமி இல்லாமல் போயிடுச்சு. இதை வந்து கிராமப்புறங்களே தொத்திக்கிச்சு. அங்கேயே ரியல் எஸ்டேட்ன்ற பேரில் எங்கேயே இருந்த அந்த தீவிரவாதி தான் சொல்லணும். நாட்டை அழிக்கிறோன்னு எவனாக இருந்தாலும் தீவிரவாதிகள் தான் சொல்லணும். அங்கே கிராமப்புறங்கள்லேயும் அதே மாதிரி தான். அதாவது விழுப்புரம் மாவட்டம் ஃபுல்லாகவே வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து பார்க்கணும். இந்த விளைநிலங்கள் காப்பாற்றப்படணும். அதுதான் என்னோடய கோரிக்கை. இது எவ்வளோ சீக்கிரம் முதலமைச்சருக்கு எட்டுமோ தெரியல. விழுப்புரம் மாவட்டம் சுற்றிலும் இது எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊர்லேயும் நடக்குதான். ஆனால் அதிகமாக நடக்கிறது பார்த்திங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிகமாக நடக்குது. ஏன்னா விழுப்புரம் மாவட்டம் யார் ஆட்சி செய்கிறாங்க, யார் ஜெயிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து இது கொஞ்சம் கண்காணிக்கணும், பார்க்கணும். என்னோடய கோரிக்கை அதுதான். விளைநிலங்களை மீட்டு எடுக்கணும். ஏன்னா எனக்கு கண்ணெதிரில் விளைஞ்ச பூமிக்கு எல்லாமே வந்து வீடாக வந்து மாறும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ நிலங்கள் இருக்குங்க, தரிசல் நிலங்கள் இருக்குது. எவ்வளோ இடமெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ நிலங்கள்லாம். ஏன்னா ஒரு விளைச்சல் பூமியை உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவோ இந்த ஆரம்பத்தில் வந்து அதை பதப்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நீங்களே போய் எடுத்தோடனே ஒரு சாதாரண ஒரு மண்ணில் போய்ட்டு நட்டு பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் வராது. அது விளைவிச்ச இடத்துல திரும்ப அது கொஞ்சம், அதாவது இயற்கை உரங்களை போட்டு அதை பதப்படுத்தி வச்சுப்பாங்க.
விளைநிலங்கள்னு அதுக்கு தான் தனியாக இருக்கும், தரிசு நிலம் தனியாக இருக்கும். இது வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம நாட்டை காப்பாற்றணுன்னா மெயினாக வந்து விளைநிலங்களை வந்து நம்ம வந்து மீட்டு எடுக்கணும். நம்ம விஜய் முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக வந்து நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்து இங்கே இருக்கிற ஆட்சிகள் பண்ணுற யாருமே நல்லா இல்லை. அதாவது அரசியல் சார்ந்தும் சரி, ஆள்றவங்களும் சரி, எல்லாமே வந்து ஒன்றுக்கொன்று பின்னல் தான். இங்கே வந்து நியாயம்ன்றது எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க அதாவது ஆட்சி என்ன யார் செய்கிறாங்களோ அவங்களோட சட்டம் தான், அவங்க சொல்கிறது தான் இங்கே கேட்கணும். போலீஸ்காரங்க முதற்கொண்டு எந்த ஒரு கேஸும் எடுக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கமிஷன் போகுது. அதனால் இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டை வந்து கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் விஜய் வந்து பார்க்கணும். இந்த விளைநிலங்களை மீட்டெடுக்கணும். இந்த மாவட்டம் இல்லாமல் வெளி மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாகவே ஆர்டர் போடணும். விளைநிலங்களை யார் விற்றாலும் குற்றம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நம்மளோட விளைச்சல் நிலங்கள் காப்பாற்றி விவசாயத்தை காப்பாற்றிடலாம். அது நம்ம பஞ்சமில்லாத நம்ம தமிழ்நாடு இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் வந்து வடநாட்டில் நிறைய பேர் போனவங்களா தெரியும். ஏன்னா நானும் போயிருக்கேன். ஷீரடியிலேருந்து இந்த பக்கம் காசி வரலும் போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் பறக்கும்போது கூட நம்ம வந்து தெரியும், ஃபுல்லாகவே வந்து கட்டாந்தரையாக தான் இருக்கும். நிறைய வந்து மழை இல்லையா இல்லை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலையா என்னன்னு தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு கட்டாந்தரையாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரெயினில் நீங்கள் காசிக்கு போகும்போது கூட நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சில இடங்கள் தான் வந்து கோதுமை விளைச்சல் இருக்கும், மற்றபடி ஃபுல்லாகவே யூஸ் இல்லாத நிலம் தான் இருக்கும். அதனால தான் வந்து அவங்களாம் பஞ்சம் பிழைக்கிறது நம்ம நாட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம நாடும் வந்து தமிழ்நாடும் வந்து வடநாட்டு பக்கம் இல்லை வேறு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுற மாதிரி நம்மளோட விவசாயத்தை எல்லாத்தையுமே பிளாட்டை போட்டு வீடாக்கிட்டு அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்வாங்க. இப்போ கூட்டு குடும்பம் இல்லைனாலும் அந்த ஒரு வீடு இருந்தாலும் அது வேற ஒரு வாசப்படி வச்சு கூட அழகாக வந்துட்டு போகலாம். ஆனால் ஒரு வீட்டில் 2 பிள்ளைகளாக 2 வீடு திரும்ப கட்டணும் அப்படின்னும்போது தேவையில்லாத ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து பார்க்கணும். நம்மளோட விளைநிலங்களை மீட்டு எடுக்கணும். இந்த அரசாங்கம், புதிய அரசு நம்ம விளைநிலங்களை மீட்டெடுக்கணும் என்பது தான் என்னோட கோரிக்கை. ஏன்னா அது அந்த நிலங்களை பார்க்கும்போது கண்களில் தண்ணியாக வருது. நான் ஒரு ஷார்ட்லேயும் போட்டு தான் இருப்பேன். எவ்வளோ அருமையாக விளைஞ்ச மண், அந்த கிணறுலாம் திரும்பியே சொல்ல போகிறோம். அந்த கிணறுலாம் நிச்சயமாக எடுக்கவே எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டு எதிரிலே பார்த்திங்கன்னா இதெல்லாம் அதிமுக டிமுக 2 பேரும் பங்காளிங்க சேர்த்து கூட்டு கலவாணி பண்ண வேலை தான் அந்த விற்கிறதுக்கு. மொத்தம் வந்து ஒரு ஒரு 5 கிணறு மூடிட்டாங்க. பெரிய பெரிய கிணறு, அதெல்லாம் இப்போ தோண்டவே முடியாதுங்க. அது வற்றாத கிணறு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் விற்றவன் வந்து வாங்கிட்டு வேறு இடத்துல அதாவது சில லட்சங்களுக்கு விற்று சில ஆயிரங்களுக்கு போய்ட்டு வெளியில் மண் வாங்கி போட்டாங்க, அவங்க ஃப்ளாட் வாங்கி போட்டாங்க. இதை இவன் வாங்கினவன் இதை அதை பல மடங்கு வச்சு இவன் வியாபாரம் பண்ணுறான். மெயினாக இந்த விளைநிலங்களை மீட்டெடுக்க இந்த அரசு உதவி புரியணும். நன்றி. இதை வந்து மக்கள் எனக்கு பேச தெரியுதோ பேச தெரியலையோ எனக்கு தெரியாது. இதை பற்றி இந்த விளைச்சல் நிலங்களை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு பேச தெரிஞ்ச நல்ல யூடியூபர்ஸும் சரி மக்களுக்கு கொஞ்சம் தெரிவிச்சுப்பாங்க. இது பயனுள்ளதாக பாருங்கள். ஏன்னா வந்து எதிர்காலத்தில் நம்ம பஞ்சத்தில் பிழைக்கிற மாதிரி ஆகிடும். உணவுக்காக நம்ம வந்து கையேந்திர நிலைமை வரக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு சோறுடைத்து என்ற பேர் பேனா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் வரக்கூடாது. அதனால் மக்கள் யாராவது யூடியூபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேச்சு திறன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விளைச்சல் நிலங்கள் வீணாக போகிறது ஃப்ளாட்டாக போகிறத பற்றி நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து பேசி முதலமைச்சர் வரல நீங்கள் கொண்டுட்டு போகிறது நல்லது. நன்றி, வணக்கம்.